வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் போடுங்க இல்லைனா ப்ளீச் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ரெண்டுமே வேணாலும் போட முடியும். இருந்தாலுமே அதை பொறுமையாக வந்து பார்க்குற கேப்பபிலிட்டி உங்களுக்கு சத்தியமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 24 எபிசோடுக்கே நீங்கள் வந்து வேறு எபிசோடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு சீசனுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கு, அதாவது ஒவ்வொரு சீரீஸுக்கு நடுவில் கேப் விட்டு ஒவ்வொரு சீசனோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக போடுவேன். ஸோ அதனால் இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நம்ம ப்ளீச் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா நடுவில் வேறு ஏதாவது லவ் சீரிஸ் அனிமே வந்து டக்குன்னு ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நான் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அண்ட் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இழுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் எஃபெக்டிவே வர மாதிரி இருக்கும் எபிசோடு முழுக்கவே. அதனால் இந்த எபிசோடு என்னவா ஆனாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துலாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு யூஸர் யூஸ் பண்ணுற அந்த பவர்ஸை மட்டும் என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது. சரி, வளமான பேசாமல் வாங்க நம்ம என்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 1 விஷ் அண்ட் ப்ராமிஸ். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நென் யூஸரோட 6 கேட்டகரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ஹான்சர் அப்படிங்கிறவன் தன்னோட ஆராவை கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்துறவன். டிரான்ஸ்மியூட்டருங்கிறவன் அவனோட ஆராவை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்டோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறவன். அண்ட் கான்ஜூரர்ஸ் அப்படிங்கிறவன் டிரான்ஸ்மியூட்டர் மாதிரியே தான். அவனோட ஆராவை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எமிட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட ஆராவை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை வந்து அவனால் ப்ரொஜெக்டைல் பண்ண முடியும். அடுத்து மேனிப்புலேட்டர்ஸ் அவங்களோட மைண்ட் கண்ட்ரோலை பயன்படுத்தி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு கிரியேச்சருமே பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த 5துலேயுமே சேராத ஒரே ஒரு ஆள் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த 5 கேட்டகரிக்கும் நடுவில் வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி எப்பவுமே சேராமல் இருக்கும். ஏன்னா இது ஒரு ரேர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால. அதோட பார்த்திங்கன்னா எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேலையிலேருந்து கான் பார்த்திங்கன்னா அவனோட பயணத்தை கிளப்பிட்டான். தன்னோட அப்பாவை வந்து பார்க்குறதுக்காக போயிட்டு வர ஆன்டிமீட்டோ நான் வந்து இங்கே பார்த்துட்டு தான் திரும்பி வருவேன், அது வரைக்கும் நீங்கள் உங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கான் கத்திக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஆன்டிமீட்டோ பார்த்திங்கன்னா டாட்டா கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு பாலடைஞ்சு பில்டிங்கில் ஏகப்பட்டது இருக்குது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருங்க வராங்கன்னா குராபிகா தான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறா. ஸோ உனக்கு என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிகா வந்து கேட்டுகிட்டே இருக்கிறா. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து போகிறவங்க சில பேர் தான். அந்த சில பேர்த்தில் நீயும் ஒருத்தன். நீ வந்து போன தடவை வேலைக்கு கேட்டப்பவே நான் உன்னை முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீ வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிறனா உனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசாகவும் சொல்லிகிட்டே இருக்கிறா. ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ குராபிகா போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா இவனுக்கு இங்கே வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. ஓ அப்படியே நீ ஹண்டர் லைசன்ஸ் வச்சுருந்தா நீ பெரிய ஆளா, உனக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது போ அப்படின்னு சொல்லியிருப்பா. என்கிட்ட ஹண்டர் லைசன்ஸ் இருக்குது, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா கேட்டிருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுமே இருந்துக்கிட்டு உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட நென் யூஸ் பண்ணி அங்கே ஒரு மிருகம் மாதிரி கூட்டிகிட்டு வரான். ஸோ அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா குராபிகாவுக்கு ஒன்றுமே தெரியல. உன்னால் எப்போ என் கண்ணில் காட்ட முடியாது அந்த மிருகம் உன் கண்ணுக்கு தெரியுதோ அப்போ நீ வந்து இங்கே வேலைக்கு கேளு, அப்போ நான் வேணா உனக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஸோ குராபிகாவை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவள் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஹண்டர் லைசன்ஸை ஒருத்தர் வந்து தேடிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குராபிகாவை பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பவரை யூஸ் பண்ணி புல்லட் அடித்தோடனே அந்த மரம் பார்த்தீங்கன்னா டமால்னு வெட்டிச்சிருக்கும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உன்னால் அந்த புல்லட்டை வந்து பார்க்க முடியல, இருந்தாலுமே உன்னால் சென்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டே இருக்கிறான். மரியாதை நீ யாருன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அட நான் யாருன்னு சொல்லிட்டா மட்டும் உன் ஹண்ட்ரன்ஸ் லைசன்ஸ் நான் கொடுத்துருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் பேசிகிட்டே இருக்கிறான். ஒரு நென் யூஸரை பற்றி தெரியாத ஒருத்தர் எப்படி அந்த ஹண்டர் லைசன்ஸை என் கையிலேருந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கும்போதே மரியாதை என்னோட ஹண்டர் லைசன்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா கேட்டுகிட்டே இருக்கிறா. உன்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிக்கோ, உன்னால் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிடுறான். ஸோ குராபிகா என்னதான் ட்ரை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா குராபிகாவால் அந்த ஹண்டர் லைசன்ஸை வாங்கவே முடியல. மழையுமே பார்த்தீங்கன்னா ஜோராக பெஞ்சிட்டு இருக்குது. அவனால் சுத்தமாக முடியல. அவனுமே பார்த்தீங்கன்னா கை விட்டுட்டான், என்னால் ஹண்டர் லைசன்ஸ் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் டென்ஷன் ஆகிறான். நான் இப்படியாவது என் சொந்த முயற்சியில் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஹண்டர் லைசன்ஸை தூக்கி போட்டுட்டு நீ என் கூட வா, நான் உனக்கு கற்றுத்தரேன், இனிமேல் நான் தான் உனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா குராபிகாவுக்கு குருவா அப்படி உருமாகிட்டான். ஸோ நென்னு கற்றுக்கிறக்கான முதல் அடிப்படை அவங்க எந்த மாதிரி கேட்டகரி அப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீசனில் யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான். ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் ஒரு இலையை வச்சுட்டாங்க. குராபிகா இந்த கிளாஸை சுற்றியுமே உன்னோட ஆறாவை பரப்பி விடு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ என்ன கேட்டகரி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்கிறாப்புல. அப்படின்னு சரி நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா வச்சோடனே அந்த கண்ணாடி தண்ணி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஜிகனா வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னா நீ ஒரு கான்ஜுரர், நீயும் ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி தான், உன்னால் உன்னோட ஆர்வை யூஸ் பண்ணி அந்த பொருளோட மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் சொல்லியிருக்கிறாப்புல. இருந்தாலுமே கான்ஜுரர் அப்படிங்கிற ஒரு பவர் எல்லாமே ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். நீ வந்து ஃபஸ்ட்டு என்ஹான்சரை கற்றுக்கிட்டா நீ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்ஹான்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அட்டாங்கிக்கு யூஸ் பண்ண முடியும், டிஃபென்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். இருந்தாலுமே உன்னால் என்ஹான்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை உன்னால் முழுமையாக பயன்படுத்த முடியாது, அதையும் நீ பாதி அளவுக்கு தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நென் யூஸர் மொத்தம் 6 கேட்டகரி இருக்குதுல்ல,
அதை வந்து இங்கே போட்டி கட்டி இருக்கிறாங்க. உன்னால் எந்தெந்த கேட்டகரி எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு பர்சன்டேஜ் முதற்கொண்டு அதனை கடைசி இன்னொரு பர்சன்டேஜ் 0ல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து ஸ்பெஷலிஸ்ட் டெக்னிக்கு. அந்த கேட்டகரி வந்து யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து பிறப்புலேயே யாருக்காவது இருந்தால் தான், இல்லைனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த டெக்னிக் வரக்கூடியது. ஏன்னா கான்ஜுரர் அப்புறம் மேனிப்புலேட்டர் இந்த 2 மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படின்னா உன்னாலையுமே நீ வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ சொன்னது அப்போ ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டிட்டு இருக்காங்க. ஹண்டர் லைசன்ஸை குராபிக்கனால வாங்க முடியாதப்போ நான் என் சொந்த முயற்சினால சண்டை போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனில் இருப்பான். ஸோ அந்த கோபத்திலே தெரிஞ்சிருச்சு நீ எப்பேற்பட்ட ஒரு கேட்டகரி சேர்ந்துருக்கனே. அதனால் நீ ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ் இங்கே கற்றுக்க. ஏன்னா இந்த கான்ஜுரர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து நீ எப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கிறியோ அப்போ தான் உனக்கு உபயோகப்படுமே தவிர வேறு எந்த இதுலேயுமே உபயோகப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாஸ்டருமே. இதுக்கு மேலே நீ நின்று கற்றுக்கிறது எல்லாமே உன்னோட கையில் இருக்குதாண்டா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நான் உனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக உனக்கு இப்போ ஒரு கிசு மாதிரி கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கேட்குறாப்புல. ஸோ உங்ககிட்ட ஒரு அயன் கட்டானாவை கொடுத்தேன், அந்த கட்டானாவோட ஆராவை நீ சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை கன்ஃபார்மாக எங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியும், மேனிபுலேஷன் டெக்னிக் மூலமாக தான் அதை செய்ய முடியும், கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு குரப்பைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா எப்போ ஒரு கான்சியஸ் வந்து அவங்களோட ஆராவை மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை தொடுறாங்களோ அந்த ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படும். உதாரணத்துக்கு உன் கையில் ஒரு கூர்மையற்ற வாள், அதாவது கட்டானா வந்து பார்த்திங்கன்னா உன் கையில் இருக்குது. அண்ட் அதே கட்டானாவை நீ மேனிஃபெஸ்ட் பண்ணி கூர்மையாக்குற. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டிங்கே உனக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி தேவை. அந்த ஸ்டேபிளான எனர்ஜி உனக்கு எது வந்து கிடைக்கும்னா நீ வந்து என்ஹான்ஸ்டு டெக்னிக்கை கற்றுக்கிட்டா தான் உனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என்ஹான்ஸ்டு டெக்னிக்கை அதிகமாக கற்றுக்கிட்டீங்கன்னா உன்னோட பாடி தான் வீக் ஆகி உன்னோட உடம்பு கூட அப்படின்னு நொறுங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலுமே உனக்கு கான்ஜுரர் டெக்னிக் அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்டு டெக்னிக் ரெண்டுமே கற்றுக்கிட்டா தான் நீ உருப்படியான ஒரு நென் யூஸராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இந்த ஏஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா குரப்பிக்கா மறுபடியும் வரா. நென் டெக்னிக்கை 6 மாதத்தில் கற்றுக்கிட்டியா, நீ எதுக்காக இவ்வளோ வேகமாக கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது குரப்பிக்காவுக்கு மைண்டில் ஒரு வாய்ஸ் வருது. ஸோ ஹண்டர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹிசோகான் சொல்லியிருப்பான்ல உனக்கு ஃபேண்டம் ட்ரூப்பை பற்றி தெரியணுமா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பைடரை பற்றி தெரியணுமா, நீ யார்க் யூனிவர்சிட்டிக்கு வா, நானே உனக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹிசோகா சொல்லியிருப்பான். அப்படின்னு சரி உனக்கு என்ன வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்னா வந்து இங்கே யார்க் யூனிவர்சிட்டிக்கு யாராவது ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல, நான் அவங்ககிட்ட வேலைக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குராபிக்கா சொல்லிட்டு இருக்கிறான். நீ சொல்கிற மாதிரியெல்லாம் யாருமே இங்கே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஹண்டர் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலுமே செக் பண்ணி பார்த்தா அங்கே 3 பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 3 பேர்த்தில் யாருன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கன் ஃபெனாட்டிக் அப்படிங்கிற ஒரு குரூப் கேட்டுட்ருக்காங்க. யார் அவங்க வந்து மார்ஜெட் கார்ப், அதாவது ஒரு மீடியமான ஒரு போலீஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் கலெக்டர் ஆஃப் ஃபைன் சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் லார்ட் காப், இவங்க வந்து ஒரு பெரிய கார்ப்பை கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ட்ராஃபிஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் கேட்டுட்டு இருக்குது. அவங்க எந்த ஒரு அடிப்படையுமே தேவை, இவங்களுக்கு ஒரு ஹண்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரோப்பிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் பேக்கெட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ உனக்கு வந்து கான்ஜுரர் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு செயின் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குரோப்பிக்க சொல்லிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா எப்போல்லாம் ஒரு மிருகம் வெளிப்படுதோ அந்த மிருகத்தை கட்டிப்படுறதுக்கு செயின் தானே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கிறான். ஏய் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காதா, எனக்கு கான்ஜுரரை பயன்படுத்தி செயினை வந்து உடையாமல் பண்ணவே முடியாது, பைத்தியக்காரத்தனமாக போய் அடி வாங்கி சாகாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனோட மாஸ்டர் கத்திக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாமே கேட்காம பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜென்சிக்கு வந்திருப்பான். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சியில் ஜாயின் ஆகிருக்கு, அதாவது யார்க் யூனிவர்சிட்டியில் போய் அந்த ஆர்கனைசேஷனோட ஜாயின் ஆகிருக்கு. குரப்பிக்க செம கோவமாக போயிட்டே இருக்கிறான். இவன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் அங்கே பல்லா பெருசாக வச்சுக்கிட்டு அங்கே ஒரு பையன் போயிட்டே இருக்கிறான். அவனை கிராஸ் பண்ண அடுத்த செகண்டே என்னது இந்த பையன் மேலே இப்படி ஒரு ஆக்ரோஷத்தை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என்னோட வேகம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே ஏஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா அவனுமே திரும்ப வந்ததுக்கப்புறம் யார்க் யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷனுக்கு நான் போனான்ல அந்த பையனை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறான். இதோட 2 பேரும் அந்த பையனை வந்து கேட்டுட்டீங்க, நீயும் அவனோட சேர்த்து அந்த பையன் வந்து யார்க் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ குரப்பிக்கா பார்த்தீங்கன்னா அவன் கையிலையுமே செயின் அப்படியே மோதுற மாதிரி சுற்றி அவன் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா செயின் போட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் யார்க் யூனிவர்சிட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கார்லேருந்து ஒருத்தர் வந்து இறங்குறாப்புல. அண்ட் அவங்களுக்கு பாடி கார்டை பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து இறங்கிட்டு இருக்கிறாப்புல. யார் ஒரு பொண்ணு தான் வந்து இறங்கிட்டு இருக்கிறா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அங்கே சில ரவுடிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த பில்டிங்லேயே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடடா யார் இந்த அழகான பெண்ணு, என்னை வந்து டேட்டிங் பண்ணுறியா, ஏன்னா என் உடம்புக்கு நல்ல ஒரு டேட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் கலைச்சிட்டு இருக்கானுங்க. என்னை மன்னிச்சிருங்க நான் இப்போ வேலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வேலையிலையா, நீ என்ன வேலையில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டோன்னே நான் என்னோட எம்ப்ளாய்க்கு இப்போ பாடி கார்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமா அப்போ எனக்கும் கொஞ்சம் பாடிக்கு கார்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிசா இருக்கிறத கேட்டுகிட்டே இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ திட்டி டக்குன்னு பார்த்தீங்கன்னா போய் கிஸ் அடிக்கிறா. கிஸ் எடுத்து அடிச்ச செகண்டே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்படியே அடிமையாயிட்டான். ஸோ நான் யாரெல்லாம் கிஸ் பண்ணுறனோ அவங்க எல்லாருமே எனக்கு அடிமையாயிருவாங்க
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பவர் வந்து அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறா. அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் மேடம், நான் எல்லாத்தையுமே ஏதாவது வேணால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டி போட்டுட்டான். சரி இப்போ உங்கள் 3 பேத்தையுமே போட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்னே இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அவன் அடிச்சு போட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ இவளோட பவர் பார்த்துட்டு இவனோட எம்ப்ளாயுமே பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிட்டான். அடைச்ச பணம் கொடுக்க முடியிட்டேன், இப்போ நான் வேறு ஆளை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஒரு பெரிய பில்டிங்கில் நிலாவை வர்ணிச்சு ஒருத்தர் கவிதை எழுதிட்டு இருக்கிறான். டே யாரா நீயே, மரியாதை அந்த துணி கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. மரியாதை இங்கேருந்து போயிருங்க, நான் நிலவை பற்றி அதிகமாக கவிதை எழுதிட்டு இருக்கிறேன், அதனால் நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்கன்னா தான் என்னால் கவிதை எழுத முடியும், என் கவிதை இதை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. சடச்ச என்னால் கவிதை பூர்வடியும் எழுதவே முடியல, எனக்கு அந்த டைலாக் எல்லாமே கரெக்டாக வரவே மாட்டேங்குது, இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போலீஸ் அடிச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு இங்கேருந்து பறந்து போய்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி எலிசா, சரி நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், இந்த நாய்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த நாய்களையும் பார்த்துக்கிறேன், அதே சமயத்தில் உன்னையும் சரியாக நான் பார்த்துக்குவேன், எந்த பயப்படவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோட்டைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹீரோ குரப்பைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கிட்ட நின்றுட்டே இருக்கிறான். நான் ஏஜென்சியிலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஹண்டர், என் பேர் குரப்பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லைசன்ஸை சொன்னோன்னே அந்த கேட் பார்த்தீங்கன்னா அப்படியே தானே திறக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான், அதாவது அந்த கோட்டைக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹண்டர் தானே, உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பட்லர் வந்து வரவேற்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லருமே நம்ம குரப்பைக்கு வழியை காட்டுறாங்க. கதவு திறந்து உள்ளே போனது தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பல்லு பெருசாக இருக்கிற கேரக்டர், அந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் இந்த கவிதை எழுதிட்டு இருந்தால அவன், அப்புறம் இந்த நாயை பார்த்துக்கிட்டு இருந்தால அவன், அதுக்கப்புறம் இந்த கிருதா கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இருந்தால எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்ததுனால மாஸ்டருமே கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ நீங்களாக இருந்தால் நாங்கள் கேட்ட ஒரு ஹண்ட்ரஸா, ஸோ நாங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம், அந்த டாஸ்க்கை யார் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் உங்களை வேலைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பொருள் திருடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆணையிடுறான். அண்ட் அவங்களுக்கான பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டா கார்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேட்டாக்களை நீங்கள் என்னென்ன திருடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. குரப்பைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கிற சாரா அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸோட முடி வேணும். அந்த அது மட்டும் இல்லாமல் ஈஜிப்டில் மம்மின்னு இருக்கும்ல அதோட ரைட் ஹேண்ட் வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒத்த கொம்பு இருக்கிற ஒரு கிரியேச்சரோட ஒரு மண்டையோட வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குர்டாக்கலில் இருக்கிற யாராவது ஒருத்தரோட 2 ஐபால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குரப்பைக்கு பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருந்த ஒருத்தன் வந்துட்டு குர்டாக்கலனோட கண்ணு எடுக்கிறக்கெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வேணும். அது மட்டும் இல்லாமல் குர்டாக்கலில் யார் எக்ஸைட் ஆகிறாங்களோ அவங்களோட கண்ணு ஃபுல் ரெட்டில் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் குரப்பிக்காவோட கண்ணு பார்த்தீங்கன்னா செம ரெட் ஆகுது, மரியாதையாக வாய மூடிட்டு இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்கா டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறா. ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுத்த லிஸ்ட்டில் இருந்து ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வரணும், அப்போ தான் நீங்கள் வந்து எங்கள் ஏஜென்சியில் ஜாயின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்பாட்டுக்கு இங்கிருந்து டப்புன்னு கிளம்பிட்டான். ஸோ இவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பிளானுமே இல்லை. இந்த ஃபேண்டம் ட்ரூப்பை அடையிறதுக்காக குரப்பிக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான். ஸோ அதனால் இப்போ அந்த டிவியில் டெலிகாஸ்ட் ஆனவனுமே அவனுமே மாஸ்டர் கிடையாது, அவனுமே ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான். அதனால் நான் இங்கே இருக்கிற மாஸ்டருக்கு நான் அவனோட சீக்கிரட்டை என்கிட்ட சொல்கிற அளவுக்கு நான் அவனுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிற வேலையை வந்து நான் கரெக்டாக செஞ்சால் தான் நான் அவனை வந்து டேரெக்டாக பார்க்க முடியும். அப்படின்னா அவனை நான் டேரெக்டாக பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பிக்கு அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வெளியே போய்கிட்டே இருக்கும்போது கதவு திறக்க முடியல. என்னடா அது கதவு திறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீசக்கார பேசிகிட்டே இருக்கும்போது, ஓ நாங்கள் கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் எங்களோட மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் இந்த ரூமை விட்டு முதல்ல உயிரோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி ஆனாயே அவனுமே பார்த்தீங்கன்னா பேசுகிறான். என்னன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த இடத்துல கதவை உடச்சிக்கிட்டு பெரிய 3 ரோபோட்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த ரோபோட்டை பார்த்தோன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதறிக்கிட்டு எல்லாருமே ரெடியாகிறாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. குராபிகாவுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக தயாராகிட்டான். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இவங்க உயிரோடு தப்பிக்கணும், அதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.